அடர்ந்த காட்டில் உள்ள காற்று மெல்லிய கிசுகிசுக்களால் நிரம்பியுள்ளது. எம்மா என்ற பெண் எச்சரிக்கையுடன் காட்டுக்குள் செல்கிறாள். எம்மா சுற்றி பார்த்து ஆர்வமாக கூறுகிறார். என்ன ஒரு விசித்திரமான இடம். அவளுடைய வார்த்தைகள் மீண்டும் எதிரொலிக்கின்றன, ஆனால் அவள் குரலில் இல்லை. எதிரொலி மென்மையானது, சிதைந்தது மற்றும் அறிமுகமில்லாத மொழியைக் கொண்டுள்ளது. எதிரொலி மீண்டும் நிகழ்கிறது. என்ன ஒரு விசித்திரமான இடம் டோட். எம்மா திடுக்கிட்டு கேட்கிறாள். யாரங்கே? காடு ஒரு கணம் அமைதியாக இருக்கிறது. பிறகு எம்மாவின் கேள்வி மீண்டும் எதிரொலித்தது. எதிரொலி கூறுகிறது, யார் அங்கே? குரல்கள் வலுவடைகின்றன. காடுகளின் ஆழமான பகுதிகளிலிருந்து குரல் வருகிறது. அங்கு ஒளி மங்குகிறது மற்றும் கிசுகிசுக்கள் சத்தமாக வளரும். எம்மா தொடர்ந்து நடக்கிறாள், அவள் தயக்கத்துடன், ஆனால் சுற்றுப்புறத்தை அறிந்திருக்கிறாள். எம்மா கேட்கிறார், ஏன் என்னை மீண்டும் சொல்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? அது மீண்டும் எதிரொலிக்கிறது, ஏன் என்னை மீண்டும் சொல்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? அவள் திரும்பி யாரையாவது பார்க்க வேண்டுமென்று எதிர்பார்த்தாள், ஆனால் அடர்ந்த மரங்களை மட்டுமே காண்கிறாள். எம்மா தனக்குள் சொல்லிக் கொள்கிறாள், இது என் குரல் மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒன்றியும். எம்மா ஒரு மரத்தின் பட்டை மீது தன் கையை வைத்து உன்னிப்பாக கேட்கிறாள். இந்த நேரத்தில் எக்கோ கூறுகிறது, இன்டெலிஜென்ஸ். ஆச்சரியப்பட்ட எம்மா தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறாள். இன்டெலிஜென்ஸ், அது என்ன அர்த்தம்? நாம் இப்போது காட்டில் ஒரு பாதையை காண்கிறோம். இது பழங்கால தோற்றமுடைய கற்களால் சூழப்பட்ட அமைதியான பிரதிபலிப்பு குளத்திற்கு வழிவகுக்கிறது. எம்மா இப்போது பெரும் எதிரொலிகளால் வரையப்பட்ட பாதையில் நுழைகிறார். எதிரொலி தொடர்கிறது, இன்டெலிஜென்ஸ். புரிகிறதா? எம்மா குளத்தை நெருங்கி அதன் பிரதிபலிப்பு மேற்பரப்பை பார்க்கிறார். எம்மா கிசுகிசுத்தல் சோக ஸ்மைலி. என்ன புரியுதா? பிரதிபலிப்பில் ஒரு உருவம் தோன்றுகிறது. அவள் ஒரு பெண், ஆனால் எம்மா அல்ல. அந்த பெண்ணுக்கு துளைக்கும் கண்கள் மற்றும் வேற்றுகிரகவாசிகள் உள்ளனர். பிரதிபலிப்பில் அந்நியன் கூறுகிறது. புரிகிறதா? எம்மா திடுக்கிட்டு கூறுகிறார், நீங்கள் யார்? பிரதிபலிப்பில் அந்நியன் மெல்லிய புன்னகையுடன் கூறுகிறார், நான் உங்களில் ஒரு பகுதி. நீங்கள் மறந்துவிட்ட ஒரு பகுதி. நீங்கள் கேட்கும் மொழி உங்கள் சொந்த ஆன்மாவின் குரல். குளம் அலையடிக்கத் தொடங்குகிறது, மேலும் பிரதிபலிப்பு சிதைந்து எம்மாவின் வாழ்க்கையின் விரைவான படங்களை காட்டுகிறது. பிரதிபலிப்பில் அந்நியன் மெதுவாக கூறுகிறார், நீங்கள் நீண்ட காலமாக கிசுகிசுக்களை புறக்கணித்து விட்டீர்கள். இது உங்கள் ஆன்மாவின் குரல். இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கேட்கிறது, உங்கள் உள்குரலை கேளுங்கள். எம்மா கண்ணீருடன் கூறுகிறார், ஆனால் எப்படி? எனக்கு வார்த்தைகள் கூட புரியவில்லையோ. ஆனால் எப்படி? எனக்கு வார்த்தைகள் கூட புரியவில்லையோ. பிரதிபலிப்பில் அந்நியன் கூறுகிறது, நீங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவற்றின் அர்த்தத்தை உணருங்கள். உள்ளே இருக்கும் எதிரொலிகளை நம்புங்கள், உங்கள் உள்குரலை கேளுங்கள். எம்மா குளத்தின் அருகே நின்று அமைதியாகவும் யோசித்தபடியும் காடு இப்போது பிரகாசமாக வளர்கிறது. காடுகளின் கிசுகிசுக்கள் மங்கத் தொடங்குகின்றன, அதற்கு பதிலாக ஒரு அமைதியான அமைதி. எம்மா தனக்குள் நினைக்கிறாள், எனக்கு வெளியே பதில்களை தேட நான் இவ்வளவு நேரம் செலவிட்டேன். எனக்குள் இருக்கும் கேள்விகளை கேட்க மறந்துவிட்டேன். எம்மா குளத்தருகே மண்டியிட்டு தன் கையை அதன் மேற்பரப்பில் வைத்தாள். அவளது புதிய புரிதலை சுமந்து செல்வது போல் அலைகள் வெளியே பரவின. இப்போது நிம்மதியாக இருக்கும் எம்மா கூறுகிறார், காடு என்னை குழப்ப முயற்சிக்கவில்லை. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதே தெளிவுக்கான பாதை என்பதை இது எனக்கு காட்டியது. இது கேட்பது, உணர்கிறது மற்றும் நம்புவதையும். எம்மா காட்டின் விளிம்பை நோக்கி திரும்பிச் செல்கிறாள். வெளிச்சம் வெப்பமாகவும் பிரகாசமாகவும் வளர்கிறது. கடைசியாக ஒரு முறை திரும்பி பார்த்து மரங்களுக்கு நடுவே அவள் வெளியேறினாள். எம்மா மங்கலான புன்னகை சோக ஸ்மைலி. தேங்க்யூ.
ஒரு இறுதி கிசுகிசு மங்கலாக எதிரொலிக்கிறது. இன்டெல்லிஜென்ஸ். எம்மா தலையசைக்கிறாள். அவள் முகம் அமைதியாகவும் உறுதியுடனும் இருக்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் தேடும் பதில்கள் பெரும்பாலும் நமக்குள் இருக்கும். இது ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லது அடையாளத்தையும் புரிந்துகொள்வது பற்றியது அல்ல. இது அவர்களின் அர்த்தத்திற்கு திறந்திருக்கும் மற்றும் எங்கள் ஆன்மாவின் கிசுகிசுக்களை நம்புகிறோம்.